விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் தப்பித்து ஓட வேண்டும்? என்னை கலைக்க அவர்கள் யார்? சீரிய மஹிந்த ராஜபக்ஷ. பரீட்சைகள் மற்றும் விடுமுறைகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு. மாணவர்களுக்கு விசேட தகவல். யாழில் இருந்து ஊர்காவற்றுறைக்கு 11,000 ரூபாய். யாழில் நடந்த வினோத வைரல் சம்பவம். ஸ்ரீலங்காவிற்கு நிதியுதவிகளை வழங்கப் போவதில்லை. ஸ்ரீலங்காவிற்கு திடீர் பேரடி கொடுத்தது உலக வங்கி. சுசிலுக்கு பதவி, கடுப்பான பவித்ரா, மொட்டுக்குள் மோதல். மேலும் 5 காவு கொண்ட கொரோனா, 143 தொற்றாளர்களும் அடையாளம். ஸ்ரீலங்காவில் தீவிர நிலை. தமிழர் பகுதியில் திடீரென்று இறந்ததுங்கும் மீன்கள். இளம் பிக்குவை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த வயோதிப பெண் கைது. அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி, விரைவில் விடுதலை. டக்ளஸினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம். இலங்கைக்கு உதவ தயாராகும் உலக நாயகன். நான் எப்போதும் மக்களுடன் தான் இருக்கிறேன். நாட்டை விட்டு ஓடும் எண்ணம் எனக்கு கிடையாது. விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் நாட்டை விட்டு ஓட வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் சிலர் மஹிந்தவை சூழ்ந்து கொண்டு நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் உரையாடிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அதி உயர் பதவிகளில் இருந்து ராஜபக்சர்கள் விரட்டியடிக்கப்படும் போராட்டத்துக்கு திட்டம் தீட்டிய உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளை எனக்கு தெரியும். எனினும் நான் அமைதியாகவே இருக்கிறேன். உண்மைகள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். காலம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரும். ராஜபக்சர்கள் உள்ளடங்கிய பெரமுன கட்சி மக்களாணியை இழந்து விட்டது என்று எதிர்த்தரப்பினர் உளறுகிறார்கள். இது வேடிக்கையாக இருக்கிறது. புதிய அமைச்சரவையில் அங்கம் வகிப்பவர்கள் இந்த நெருக்கடியான நிலைமையில் மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அமைச்சர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒத்துழைப்பினை வழங்குவேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் விடுமுறை வழங்காது நவம்பர் மாதம் இறுதி வரை பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2022 ஆண்டிற்கான தரம் 5 புலமைப்பரிசில் மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளை கருத்தில் கொண்டே தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை தரம் 3 மாணவர்களுக்கான பாடசாலைகளை நடத்துவதற்கான தேவைகளை கண்டறிவதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வரும் அதேவேளை தினசரி கல்வி நடவடிக்கைகளில் இருந்து தரம் 1 மற்றும் தரம் 2 தவிர்க்கவும் கல்வி அமைச்சு பரிசீலித்து வருகிறது. இதன்படி தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்ற பெண் ஒருவர் மாலை நேரமானதால் ஊர்காவற்றுறைக்கு செல்வதற்காய் முச்சக்கர வண்டி ஓட்டுநரிடம் பேரம் பேசியுள்ளார். அங்கு செல்வதற்கு ஓட்டுநர் 11,000 என்றதும் தலை சுற்றி விழாத குறையாக்கு 1,500 ரூபாய் கொடுத்து யாழ் மாட்டின் வீதிக்கு சென்று உறவினர் வீட்டில் தங்கி மறுநாள் பஸ்ஸில் பயணித்துள்ளார். யாழ் நகரில் இருந்து ஊர்காவற்றுறைக்கு பஸ்ஸில் பயணிப்பதாயின் அரை மணி நேரமே எடுக்கும் என கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க முன்பு யாழ் நகருக்குள்ளே பயணிப்பதாயின் 3 இலக்கங்களில் பணம் அறவிட்ட முச்சக்கர வண்டி சாரதிகள் பலர் இப்போது 4 இலக்கங்களில் கேட்பதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தினமும் பொருளாதார நெருக்கடியால் சிக்கி தவிக்கும் தம்மிடம் யாழ் நகர முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் பெட்ரோல் தட்டுப்பாட்டை காரணம் கூறி பெருமளவு பணத்தை கறப்பதாகவும் அவர்கள் கவலையை வெளியிட்டுள்ளனர். நீடித்த பொருளாதாரத்திற்கான திட்டத்தை வகுக்கும் வரையில் தாம் இலங்கைக்கு உதவப் போவதில்லை என உலக வங்கி அறிவித்துள்ளது. எனினும் இலங்கையில் உள்ள ஏழ்மையான மக்களுக்கான உதவிகளை தற்போது அதிக கரிசனையுடன் வழங்கி வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையின் மோசமான பொருளாதார நிலைமை மற்றும் அதன் தாக்கம் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, மருந்துகள், சமையல் எரிவாயு, உரம், பாடசாலை மாணவர்களுக்கான உணவு, வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையினை போக்குவதற்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது.
இந்நிதியில் சுமார் 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளங்கள் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக வலுவான கட்டுப்பாடுகள் மற்றும் நம்பிக்கைக்குரிய மேற்பார்வையை நிறுவுவதற்கு அதனை செயல்படுத்தும் முகவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக உலக வங்கி கூறியுள்ளது. அத்துடன் இலங்கை மக்களுக்கு தமது ஆதரவை அதிகரிக்கும் வகையில் ஏனைய அபிவிருத்தி பங்காளிகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதுமான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரையில் இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பதவி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திரவுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் மொட்டுக்கட்சி எம்பியான பவித்ரா வன்னியாராட்சி கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கூட்டம் ஒன்று மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு அமைச்சு பதவி கூட வழங்கப்படவில்லை. ஆனால் சுசில் பிரேமச்சந்திரவுக்கு அமைச்சு பதவி மட்டுமல்ல, சபை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் நியாயம் என கடும் சீற்றத்தை அவர் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பவித்ரா வன்னியாராட்சியின் இந்த கருத்திற்கு சில எம்பிக்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். அது மாத்திரமன்றி சுசில் பிரேமச்சந்திர மொட்டு கட்சியையும் ஆட்சியையும் விமர்சித்தவர். நாம் மௌனம் காத்தோம், கட்சிக்காக கதைத்தோம், ஆனால் இப்போது ஓரம் கட்டப்படுகிறோம் எனவும் அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. நாட்டில் மேலும் 5 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் நேற்று இந்த இறப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை பதிவான கோவிட்-19 இறப்புகளின் மொத்த எண்ணிக்கை 16,553 அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 143 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி நாட்டில் அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6,65,543 அதிகரித்துள்ளது. தொண்டமனாறு கடற்பரப்பில் மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலையிலேயே மக்கள் அதனை அவதானித்ததாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடற்பகுதியில் திடீரென்று இறந்த நிலையில் பல மீன்கள் மிதந்து கரையொதுங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த பகுதியில் தற்போது நீர் வற்றிய நிலையில் காணப்படும் அதேவேளை நேற்றைய தினம் அதிகளவான மழை பெய்துள்ளது. மீன்கள் எவ்வாறு இறந்தன என்பது தொடர்பில் இதுவரை தெரிய வரவில்லை. இந்நிலையில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய மீன்களை கருவாற்றிற்காக சில மீனவர்கள் எடுத்துச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்கள் ஏன் இறந்தன என்பது தொடர்பில் பரிசோதனைப்பதற்கு மாவட்ட செயலகத்தின் நீரியல் வள அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு செல்வதாக தெரிவித்த நிலையில் இதுவரையில் அவர்கள் அங்கு செல்லவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ பிரதேசத்தில் உள்ள பிகாரி ஒன்றில் வசித்து வரும் 15 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் வயோதிப பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பிகாரை கரையில் அமைந்துள்ள வீட்டில் வசித்து வரும் 51 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக மொரட்டுவை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் இளம் பிக்கு சம்பவம் தொடர்பாக பிகாரியின் தலைமை பிக்குவுக்கு தெரியப்படுத்தியதை தொடர்ந்து அவர் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை நடத்திய காவல்துறையினர் பெண்ணை கைது செய்துள்ளனர். குறித்த வயோதிப பெண் 2 சந்தர்ப்பங்களில் இளம் பௌத்த பிக்குவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. அரசியல் கைதிகள் விவகாரம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கருத்து தெரிவித்தார். அதாவது, சிறைச்சாலைகளில் அப்பாவிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள். இது அரசியல் கைதிகளுக்கும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொருந்தும். அரசியல் கைதிகள் தொடர்பில் மக்களின் பிரதிநிதிகள் எம்மிடம் முன்வைக்கும் கோரிக்கைகளை நாம் சாதகமாக பரிசீலிப்போம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் 2 மூத்த செயலாளர்களை மாகாணத்திற்கு வேண்டாம் எனவும் ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கடிதம் வழங்கியமையை கண்டித்தும் ஆட்சேபித்தும் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளருக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வடக்கின் மூத்த செயலாளர்களான இளங்கோவன் மற்றும் செந்தில் நந்தனன் மற்றும் விவசாய பணிப்பாளர் சிவகுமார் ஆகிய மூவரையும் ஜீவன் தியாகராஜா தூக்கி எறிந்தமை ஒரு தவறான முன்னுதாரணமாகும். மாகாணத்தில் உள்ள மூத்த அமைச்சரான தன்னுடைய ஆலோசனையை கூட பெற்றுக்கொள்ளாமல் நிர்வாக நடைமுறைக்கு முரணாக மேற்கொண்ட இந்த விடுவிப்பு உத்தரவுகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும்.
ஒரே தடவையில் அதிக அதிகாரிகளை மாகாணத்துக்கு வெளியே அனுப்புவது மாகாணத்தினுடைய பணியை பாதிக்கும் செயல் என்பதுடன் ஏனைய அதிகாரிகளையும் மனதளவில் பாதிக்கும் செயலாகவே அமையும். நாடளாவிய சேவை உத்தியோகத்தர்களை இடமாற்ற பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைக்க முடியுமே என்று ஆளுநர் நேரடியாக இடமாற்ற கடிதம் வழங்க முடியாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை உடன் கருத்தில் எடுப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் பதிலளித்துள்ளதோடு ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவா நிர்வாக நடைமுறையா என்ற போட்டி எவ்வளவு உச்சம் பெறும் என்பது இன்று தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வேறு மூத்த அதிகாரிகள் இருவர் இந்த விடயத்தினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நேரடி கவனத்திற்கு கொண்டு சென்று ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் உத்தரவை ரத்து செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். தென்னிந்திய சினிமா நடிகரும் இயக்குனருமான பத்மபூஷன் கமல்ஹாசன் சென்னையில் உள்ள இலங்கைக்கான துணை உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரனை சந்தித்து பேசியுள்ளார். வெங்கடேஸ்வரன் விடுத்த அழைப்பின் பேரில் கமல்ஹாசன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். குறித்த விஜயத்தின் போது தன்னுடைய நலன்புரி சங்கத்தினூடாக இலங்கைக்கு உதவுவதற்கு கமல்ஹாசன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த சந்திப்பில் அவர்கள் சினிமா துறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தும் முகமாக திரையுலக குழு மற்றும் நாடக குழு உறுப்பினர்களுடன் இலங்கைக்கு வருகை தருமாறும் வெங்கடேஸ்வரன் கமல்ஹாசனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் தப்பித்து ஓட வேண்டும்? என்னை கலைக்க அவர்கள் யார்? சீரிய மகிந்த ராஜபக்ஷ. பரீட்சைகள் மற்றும் விடுமுறைகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு. மாணவர்களுக்கு விசேட தகவல். யாழில் இருந்து ஊர்காவற்றுறைக்கு 11,000 ரூபாய். யாழில் நடந்த வினோத வைரல் சம்பவம். ஸ்ரீலங்காவிற்கு நிதியுதவிகளை வழங்கப் போவதில்லை. ஸ்ரீலங்காவிற்கு திடீர் பேரடி கொடுத்தது உலக வங்கி. சுசிலுக்கு பதவி. கடுப்பான பவித்ரா மொட்டுக்குள் மோதல். மேலும் 5 காவு கொண்ட கொரோனா. 143 தொற்றாளர்களும் அடையாளம். ஸ்ரீலங்காவில் தீவிர நிலை. தமிழர் பகுதியில் திடீரென்று இறந்ததுங்கும் மீன்கள். இளம் பிக்குவை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த வயோதிப பெண் கைது. அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி. விரைவில் விடுதலை. டக்ளஸினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம். இலங்கைக்கு உதவ தயாராகும் உலக நாயகன்.